ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 22-24. சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிற இந்த சங்கீதத்தில் உபத்திரவ நேரங்களில் நமக்கு நடக்கிற சம்பவங்களை குறித்து தான் இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லப்பட்டால் அற்பமாக எண்ண மாட்டார். இந்த உலகம் என்ன நடக்குன்னு சொன்னால், நம்ம உபத்திரவத்தில், கஷ்டத்தில், கண்ணீரில், போராட்டத்தில், நெருக்கத்தில் மிகுந்த தத்தளித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் உலக மனிதர்களை நோக்கி நாம் போவோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை அற்பமாக எண்ணுவார்கள், நம்மை அருவருப்பாங்க, முகத்தை மறைச்சிப்பாங்க. இது ப்ராப்ளம் வந்துருச்சு பாருப்பா. வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, கதவை மூடி வச்சுட்டு பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில், உபத்திரமாக இருக்கிற நேரத்தில் உலகம் உங்களை அற்பமாக எண்ணும், உலகம் உங்களை அருவருக்கும், தம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளும். ஆனால் கர்த்தருடைய ஆவியான திட்டமாக இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுவது வசனம் என்று சொன்னால், உபத்திரவப்பட்டோடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உபத்திரவப்பட்டோடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ண மாட்டார். இரண்டாவது, கர்த்தர் அருவருக்க மாட்டார். மூன்றாவது, தம்முடைய முகத்தை கர்த்தர் மறைத்து கொள்ள மாட்டார். இந்த உபத்திரவ நேரங்களில் நாம் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உபத்திரவ நேரங்களில் நாம் ஒன்று செய்ய பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உபத்திரவம் இருக்கும்போது நம் தேவனை நோக்கி கூப்பிட முடியாதபடி சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், உபத்திரவ நேரத்தில் தேவனை மட்டும்தான் நோக்கி கூப்பிட்டோம் என்று சொன்னால் பரத்திலிருந்து ஜெயத்தை கர்த்தர் அனுப்புவதற்கு வல்லமையில் அவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் இருங்க, ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர் கேட்டருளி உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணவே மாட்டார், உங்களை அருவருக்கவே மாட்டார், தம்முடைய முகத்தை கர்த்தர் மறைத்து கொள்ளவே மாட்டார். ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு கேட்டருளுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். சங்கீதம் 119, 71, 72 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்ட நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உபத்திரவ நேரத்தில் மனுஷனை நோக்கி போகாதீங்க, பணம் கொடுக்கிறவங்களை நோக்கி சார்ந்து கொள்ளாதீங்க, பணபலத்தையும் ஆள் பலத்தையும் சார்ந்து கொள்ளாதீங்க, யாரையும் உறவுகளை கூப்பிடாதீங்க, நண்பர்களை கூப்பிடாத, சொந்த பந்தங்களை கூப்பிடாதீங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு எப்பேற்பட்ட உபத்திரமாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்கு கேட்டருளி உங்களுக்கு விடுதலையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் அடிமைத்தனம் படுத்தி வைத்திருந்தார். செங்கல் இருக்கிற வேலைகளில் மிகுந்த காலை முதல் மாலை வரை வேலை வைத்து மிகுந்த கடினமாக ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் உபத்திரவ நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் உபத்திரவ நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டை நான் கேட்டதிலே உங்களை விசாலத்தில் வைப்பதற்கு என் தேவன் வல்லமையிலவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் நன்மை பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே இயேசு நாமத்தில் வருகிற தகப்பனே, உபத்திரவப்பட்டுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை மறைக்காமல் தம்மை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் கேட்டு பதில் கொடுக்கிறன்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்திருந்த காலவேளையிலும் யாரெல்லாம் உபத்திரவத்தோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு கூட இருக்கிறாங்களோ உம்மை நோக்கி கூப்பிட்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் உதவி கரத்தை நீட்டி அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.